தாய் வீடு மே 2026. குடும்ப நண்பர். உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் 6வது மகாநாடு 1996ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் டொரண்டோ கன்வென்ஷன் சென்டரில் நடந்தபோது திரு மேனுவல் ஜேசுதாசனை நான் முதலில் சந்தித்தேன். தன்னார்வ தொண்டராக பணியாற்றிய எனது மகள் ராதினி மூலம் மேனுவல் அவர்களின் அறிமுகம் கிட்டியது. முதல் சந்திப்பே அவரின் முப்பரிமாண ஆளுமையை வெளிப்படுத்தியது. தொழிலில் கனடிய சட்டத்தரணி, பண்பாட்டு இயக்கத்தில் நிர்வாக செயலர், மேடையில் நாட்டுக்கூத்து கலைஞர். சட்டத்தரணிகளை பேச்சாளர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் பார்த்திருக்கிறேன். ஆனால் கலைஞனாக நான் சந்தித்த முதல் சட்டத்தரணி மேனுவல் ஜேசுதாசன். அவர் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு நட்பாக மலர்ந்தது, குடும்ப நட்பாக வளர்ந்தது. சட்டத்துறையில் எனது முதல் நண்பராக மேனுவல் அமைந்தார். அன்றிலிருந்து எங்கள் வீட்டு வைபவங்கள் மேனுவல் மோனிகா தம்பதிகள் அலங்கரித்தனர். அவர்கள் வீட்டு வைபவங்களில் நாங்கள் பங்கேற்றோம். 1999ஆம் ஆண்டு 90 நாட்கள் என்ற அவரது முதல் நாவல் மூலம் சிறந்த கற்பனை வளமிக்க படைப்பிலக்கியவாதியாக மேனுவல் அறிமுகமானார். வேந்தனின் சீட்டம் என்ற மேனுவல் ஜேசுதாசனின் நாட்டுக்குத்து நாடகம் 2003ஆம் ஆண்டு உதயன் விழாவில் மேடையேறியது. இவரின் பாட்டுடன் ஆட்டம், நடிப்பு மூன்றையும் ரசித்துக் கொண்டிருந்த வீரகேசரி வார இதழ் ஆசிரியர் தேவராஜ், இவர் ஒரு தொழில்முறை கலைஞர் தானே என வினவிய போது மேனுவல் ஒரு புகழ்பெற்ற சட்டத்தரணி என்று நான் கூறியதும் அவரது ஆச்சரியம் அடங்க சிறிது நேரம் எடுத்தது. மேனுவல் அவர்கள் ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, சீசல்ஸ், கனடா என வெவ்வேறு கண்டங்களைச் சேர்ந்த 4 நாடுகளில் 50 ஆண்டுகள் சட்டத்தரணியாக பணிபுரிந்தவர். பதிபுரிந்த மட்டுமல்ல, சாதனையும் படைத்தவர். 2004ஆம் ஆண்டு தாய் நாட்டில் ஏற்பட்ட சுனாமி பேரழிவின் போது பாதிக்கப்பட்டவர்களை கனடாவிற்கு குடிபெயர்ச்சிய கனடிய அரசு முன்வந்தது. அப்போது மேனுவல் தனது MJ லாயர்ஸ் நிறுவன சட்டத்திறனை குழுவுடன் இணைந்து உதவி நாடி வந்தோருக்கு ஆலோசனை வழங்குதல், படிவம் நிரப்புதல், உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் இலவசமாக 2 மாத காலம் வழங்கி உதவியவர். சொல் புதிது 2006 மற்றும் சொற்கோவை 2010 என 2 நூல்கள் வெளிவர காரணமாயிருந்த சொல்லாக்க குழுவில் மேனுவல் ஒரு உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர். IMHO கனடாவின் ஸ்தாபக இயக்குநர் சபையில் அங்கம் வகித்த மேனுவல் ஐக்கிய அமெரிக்காவில் பணியாற்றி வரும் அவரது நண்பர் டாக்டர் கனகசேனா மூலம் IMHOவின் நற்பணிகளுக்கு தொடர்ந்து பங்களித்து வந்துள்ளார். மேனுவல் அவர்கள் டொரண்டோவின் அமைப்புகள் பலவற்றில் காப்பாளர், இயக்குனர், தலைவர், செயலாளர், ஆலோசகர் என பல்வேறு பதவிகளை வகித்து அவற்றின் மேம்பாட்டிற்கு சேவை புரிந்தவர். சட்டம் மற்றும் அதன் நுணுக்கங்கள் தொடர்பாக மேனுவல் ஜேசுதாசன் தமிழர் தகவல், தாய் வீடு ஆகிய மாத இதழ்களில் எழுதி வந்த கட்டுரைகள் மற்றும் வானொலி, தொலைக்காட்சி வாயிலாக வழங்கிய உரைகள், செவ்விகள் அனைத்தும் புதிய குடிவரவாளர்களுக்கு மட்டுமின்றி ஏனையோருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்தன. மேனுவல் அவர்களின் ஆற்றல்களையும் ஆளுமையையும் கருத்தில் கொண்டு தமிழர் தகவல் அமைப்பு தனது 2008ஆம் ஆண்டு விருது விழாவில் பன்முக புலமை வித்தகர் எனும் பட்டத்தை மேனுவல் ஜேசுதாசனுக்கு வழங்கி தங்கப்பதக்கம் சூட்டி கௌரவித்தது. பண்டிதர் அலெக்சாண்டர் தனது ஆசான் எனவும் அதிபர் கனக சபாபதி, கவிநாயகர் கந்தவனம் இருவரும் வழிகாட்டிகள் எனவும் தனது மணிவிழா மேடையில் கூறி வந்த மேனுவல் இம்மூவரின் குடும்ப நண்பர் மட்டுமன்றி குடும்ப சட்டத்தரணியுமாக விளங்கியவர். கனடாவில் கற்று LLB பரீட்சை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அக்ரெடிட்டட் அங்கீகாரம் பெற்ற LLB பட்டதாரிகள் என MJ லாயர்ஸ் நிறுவனத்தில் ஆர்டிகிளிங் பயிற்சி பெற்ற பலர் சட்டத்திறனிகளாக கனடாவில் தொழில் புரிகிறார்கள்.
எதையும் சிந்தித்து துணிந்து ஆர்ப்பாட்டமில்லாமல் செய்யும் மேனுவல் தான் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் தன்வசப்படுத்தும் இயல்பு கொண்டவர். இதற்கு இவரது ஆளுமையும் கலை இலக்கிய ஈடுபாடும் அதிலுள்ள ஆற்றலும் துணை நின்றது எனலாம். மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு மதிப்பளித்து பழகும் பண்பு மாணவர்களிடம் இருந்த காரணத்தால் அவரை நண்பர்கள் அனைவரும் நெருக்கமாகவே நேசித்தார்கள். எல்லோருடனும் தோழமையுடன் பழகும் பாங்கு, கனிவான பேச்சு, பாராட்டும் பண்பு ஆகியன அவரின் நட்பு வட்டத்தை விரிவாக்கியது. கனடாவில் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் அமைப்புகள் பலவற்றிற்கு ஆதரவாளராகவும் அனுசரணையாளராகவும் விளங்கிய மேனுவல் எனது வேண்டுகோளின் பேரில் மனவெளி கலையாட்டுக் குழு, பவதாரணி பாரதி கலைக்கோயில், மகாஜன கல்லூரி பழைய மாணவர் சங்கம் மற்றும் ஜெர்மனி வெற்றிமணி ஆகியவற்றுக்கு ஆதரவு நல்கி வந்தவர். மேனுவல் தனது விடுமுறைக்காக ஸ்ரீலங்காவுக்கு மனைவியுடன் சென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பில் வசித்து வந்த எனது பெற்றோரையும் சகோதரர்களையும் சந்தித்தவுடன் என்னை பற்றி தகவல்களும் திரட்டியுள்ளார். அவற்றின் அடிப்படையில் 2012 ஆண்டு என்னை பற்றி வெளியான கதிர் உலா என்ற பாராட்டு பணிவலில் சிறந்த கட்டுரை ஒன்றை எழுதி என்னை மகிழ்த்தார். எனது பிறந்தநாள் விழாவிற்கு வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சமய சடங்குக்கு வருகை தந்த மேனுவல் மோனிகா தம்பதிகள் அச்சடங்கில் பங்கேற்று எங்களை வாழ்த்தி கௌரவித்தனர். திருச்சபையில் ஜேசுதாசனாகவும், ஆலயங்களில் ஆசீர்வாதமாகவும், சமூகத்தில் மனித நேயம் நிறைந்த மேனுவலாகவும் வாழ்ந்தவர் மேனுவல் ஆசீர்வாதம் ஜேசுதாசன் அவர்கள். மேனுவலை போலவே அவரது மனைவியும் பிள்ளைகளும் தங்கள் துறைகளை கடந்து ஆற்றலை பன்முக திறமையும் உடையவர்கள். மோனிகா வீட்டு நிர்வாகியும் சட்ட நிர்வாகியும் ஆவார். அஜந்தா MD வைத்திய கலாநிதி, பரதநாட்டிய அரங்கேற்றம் கண்டவர், நாட்டுக்கூத்து கலைஞர். அஜித்தா LLB கனடிய சட்டத்தரணி, பரதநாட்டியத்தில் பயிற்சி பெற்றவர், நாட்டுக்கூத்து கலைஞர். அனிதா BBA வணிகம் மற்றும் நிதி நிர்வாகி, பரதநாட்டியத்தில் பயிற்சி பெற்றவர், நாட்டுக்கூத்து கலைஞர், கர்நாடக இசையில் பயிற்சி பெற்றவர். மேனுவல் ஜேசுதாசன் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என சொன்னால் அது மிகையாகாது. ஒன்டாரியோ முது தமிழர் மன்றத்தின் STC ஒன்டாரியோ தலைமையை ஏற்ற மேனுவல் 2024 ஆண்டு மன்றத்தில் இடம்பெற்ற தீபாவளி நிகழ்வுக்கு என்னை சிறப்பு பேச்சாளராக அறிமுகம் செய்தார். அவரின் மொழிப்பற்று, கலைத்திறன் மற்றும் மன்ற நிகழ்ச்சிகளால் கவரப்பட்டு இந்த ஆண்டில் நான் STC உறுப்பினராக இணைந்தேன். வார வாரம் தொலைபேசி மூலம் தேவைகள் நிமித்தம் நேரிலும் என்னுடன் தொடர்பு இருந்த நண்பர் மேனுவல் ஜேசுதாசனை 2026 மார்ச் 17 அன்று சென்டினரி ஹாஸ்பிட்டலில் சந்தித்தேன். என்றும் போல் மோனிகா அவர் அருகில் இருந்தார். அஜந்தாவும் உடன் இருந்தார். சோர்வாய் இருந்த போதும் மேனுவல் தனது புன்னகையை இழக்கவில்லை. சிறிய உரையாடலின் முடிவில், நீங்கள் விரைவில் வீடு திரும்புங்கள், சந்திப்போம் என்றேன். சரி என்றால் மேனுவல் ஜேசுதாசன். மார்ச் 22 அதிகாலை மேனுவல் ஜேசுதாசன் இனி ஒருபோதும் என்னை சந்திக்க வரமாட்டார் என்ற செய்தி அறிந்ததும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் துன்பன் நேர்கையில் என்று தொடங்கும் கவிதையில் வரும் அன்றை நட்டமிழ் கூத்தின் முறையினால் ஆடி காட்ட மாட்டாயா என்ற வரிகள் நினைவுக்கு வந்தன. நன்றி.